எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய். ஹாய். இல்லை, நீங்கள் இவ்வளோ அர்ஜெண்ட்டாக எங்கே போகிற? ஓ அதுவா, அது வந்து நான் இங்கே புதுசு, ஃபஸ்ட் இயர் தான். ஸோ என்னோடய கிளாஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது, அதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ ஃபஸ்ட் இயரா? ஆமாங்க. ஹாய், நானும் ஃபஸ்ட் இயர் தான். அப்படியா? ஆமாம், நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்? நானா? நான் வந்து எக்கனாமிக்ஸ். நீங்கள்? அது சரி, நானும் எக்கனாமிக்ஸ் தாங்க. அப்பாடா, கடைசியில் எனக்காக ஒருத்தர் வந்தால, அது போதும். என்னாச்சு? ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஆமாங்க, நான் வந்து கேரளா தான். ஸோ எனக்கு தமிழ் கொஞ்சம் தான் தெரியும், உங்களை மாதிரி அவ்வளோலாம் எனக்கு தெரியாது. ஏங்க, நீங்கள் கேரளாவா? ஆமாம், இங்கே ஸ்டடீஸுக்காக தான் வந்தேன். அச்சோ, என் பேர் இன்னும் சொல்லலை. ஹாய், என் பேர் ஜீன். உங்கள் பேர் என்ன? என்னோட நேம் லில்லி. நான் இங்கே சேலம் தான். ஓ லில்லியா, உங்கள் நேம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. உன் பேரும் ரொம்ப க்யூட்டாக இருக்கு. ஆமாம், நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா? எனக்கு தமிழெல்லாம் அவ்வளோ வராது. ஏங்க, நீங்கள் என்னை விட சூப்பராக பேசுகிறீங்க. நீங்கள் இப்படி தமிழ் பேசும்போது எனக்கு மலையாளம் பேசணும்னு ஆசையாக இருக்குது. அப்படியா? சரி, நீ கவலைப்படாதே, உனக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன், ஓகேவா? ஓகே. ஆமாம், நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணுற? ஹாஸ்டல்லையா? இல்லை, நான் இங்கே என் அத்தை வீட்டில் தான் ஸ்டே பண்ணுறேன். ஓ, உனக்கு இங்கே ரிலேட்டிவ்ஸ் இருக்கா? ஆமாம் இருக்குது, அவங்க ரொம்ப நாளாக இங்கே செட்டில் தான். ஸோ அதனால தான் நான் இங்கே ஸ்டடீஸுக்காக வந்தேன். சரி சரி. ஐயோ, நான் மறந்துட்டேன். என்னாச்சு ஜின்மா? ஜின்மாவா? ஏன், என்னாச்சு? அப்படி கூப்பிடக்கூடாதா? அப்படி இல்லைம்மா, நீ தாராளமாக கூப்பிடுங்க. லில்லிமா, நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறியா? என்னாச்சு? நீ எங்கே போகிற? அது வந்து என் அத்தை பையன் எங்கள் ப்ரொஃபஸர் தான். நான் அவங்கள மீட் பண்ணிட்டு வரேன். நீ எனக்காக வெயிட் பண்ணுறியா? நான் வெயிட் பண்ணுறேன், நீ போயிட்டு வாமா. ஹலோ, என்ன சீனியரை பார்த்தா விஷ் பண்ண தெரியாதா? அது அது வந்து அது வந்து நீ ஜூனியர் தானே? ஆமாம். பாடுறா மச்சான், ஆஃப்டர் ஆல் ஒரு ஜூனியராக இருந்து சீனியர்ஸை விஷ் கூட பண்ணலை மச்சா. கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். என்ன பனிஷ்மெண்டா? ஏய், உனக்கு டான்ஸ் பண்ண தெரியுமா? தெரியாது. ஓ தெரியாதா? பரவாயில்ல, நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். டேய் மச்சா, கொஞ்சம் பெல்லி டான்ஸ் கற்றுக் கொடுங்கடா. ஓகே மச்சா. என்ன செல்லும், டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் ஸ்டார்ட் பண்ணால் போதுமா? இந்த குரல் நான் எங்கேயோ, ஆத்தாடி இவளா? டேய் மரமண்டே, உனக்கு என்னடா எங்க வேலை? ஏய், யாரை பார்த்து மரமண்டேன்னு சொல்ற? அவ யான்னு தெரியுமா? என் மச்சா. உன் மச்சானாச்சு மாக்கிரியாச்சு, தள்ளிப்படா. மச்சா, நம்மளை சொல்றது பாத்தியா? பார்த்துக்கிட்டு தானே இருக்க, நீ சும்மா இருடா. நான் சும்மா இருக்கணுமா?
ஓகே, நான் சும்மா இருக்கிறேன், நீ திருப்பி சொல்லுடா. ஏண்டா நீ வேற, உனக்கு அவ யாருன்னு தெரியாதுடா. டேய் மச்சா, நீயா பயப்படுற? என் மச்சா தானே நீ. பத்தாதுக்கு நம்ம காலேஜ் சேர்மான். உன்னை யாராச்சும் ஏதாச்சும் பண்ண முடியுமா? ஏன் இவ சேர்மானாக இருந்தா எனக்கு என்ன? லிலிமா, நீ ஓகேவா? ஆமாம் சின்மா. ஏய், நீ ரொம்ப ஓவரா சீன் போடுற. ஜூனியர்ஸ் எப்போவுமே சீனியர்ஸுக்கு கீழே தான். ஸோ எங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நீ பேசாமல் இருக்கிறதா உனக்கு நல்லது. இல்லைன்னா தொடப்பக்கட்டை எடுத்து அடிச்சிடுவேன். ஏய் ஜின், போதும். அவ சொல்கிறது உண்மைதானே. ஜூனியர்ஸ் சீனியர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும். முடியாது, என்னால் முடியாது. நீ என்ன பண்ணுவ? ஆமாம், எனக்கு தெரியாம தான் நான் கேட்குறேன். நீ எதுக்காக காலேஜுக்கு வர? படிக்கிறதுக்கா இல்லை ராகிங் பண்ணுறதுக்கா? நாங்கள் எதை வேணாலும் பண்ணுவேன். அது கேட்க நீ யாரு? டேய், உங்ககிட்ட நான் ஒரு வாட்டி சொன்னேன், திரும்ப திரும்ப சொல்ல வச்சிடாதியே. டேய் மச்சா, நீ கொஞ்ச நேரம் பேசாம இருடா. சின்மா, சண்டை வேணாம், வா போகலாம். நீ சும்மா இரு லில்லிமா, நான் பேசுகிறேன். டேய் தயாங்கா, நீ வீட்டுக்கு வாடா, உன்னை நான் அப்புறம் வச்சுக்கிறேன். ஹா, வீட்டுக்கா? ஜின் ப்ளீஸ், வீட்டில் மட்டும் சொல்லிடாதியே. என்ன தெரியாங்கவா? டேய் மச்சா, உனக்கு இவ்வளோ முன்னாடியே தெரியுமா? டேய் கொஞ்சம் நேரம் சும்மா இரேண்டா, நானே ஊர் போன பயத்தில் இருக்கேன். ஏண்டா நீ வேற. மச்சா, யாருடா இவ? என் அத்தை பொண்ணுடா. என்ன இவ அவதானா? ஆமாடா. கன்கிராட்ஸ் மச்சா. சரி, ஓகே, நான் வரேன். சிஸ்டர், நான் வரேன். டேய் டேய் நில்லுடா. ஏய், ஜின், அது வந்து ராக்கிங் கிடையாது. நாங்கள் சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். இல்லை பாப்பா. பாப்பாவா? யாரு? நானா? டேய் டேய், நடிக்காதடா. அதான் நான் எல்லாமே லைவாக பார்த்தல. ஸோ புழுங்காதியே. ஜின், சாரி, வீட்டில் மட்டும் சொல்லிடாதியே. அது நான் யோசிக்கிறேன். ஆமாம், அது இருக்கட்டும். ஏன் இந்த ஷர்ட்டில் 2 பட்டன்ஸ் மட்டும் ஓப்பனில் இருக்கு? என்ன, அது போட தெரியாதா? அது வந்து சூடு, அதனால் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். தோ இப்போவே போடுறேன். ஓ, சூடா? அது சரி. ஆமாம், உன் ஹேர் ஸ்டைல் என்ன இப்படி இருக்கு? நோ ஹேர் ஸ்டைல் தான். சூப்பராக இருக்கல்ல? என்ன, மனசில் ரொமான்டிக் ஹீரோ நினைப்பா? அப்படியெல்லாம் இல்லையே. இல்லாமல் இருந்தால் நல்லதான். சரி சரி, என் டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்கு? தோ அந்த ப்ளாக் தான். நானும் துணைக்கு வரவா? ஏன், எங்களுக்கு போக தெரியாதா? எங்களுக்கும் கால் இருக்கு, நாங்கள் போகிறேன். நீ முதல்ல உன் கிளாஸுக்கு போடா. ஓகே சரி, நான் போகிறேன். அப்புறம் என்ன? ஈவினிங் நான் உன் கூட தான் வரப்போகிறேன். மறக்காமல் என்னை வந்து பிக்கப் பண்ணிடு. ஓகே. ஜின்மா, அவ யாரு? உனக்கு தெரிஞ்சவங்களா? ஆமாம் லில்லிமா, எனக்கு ரொம்ப வேண்டியவங்க தான். அது சரி. ஆமாம், அந்த சீனியர் உனக்கு யாரு? அவ என்னோட அத்தை பையன்தான். ஓ, அப்போ நீ முன்னாடி சொன்னது இவங்கள பத்தியா? சேச்சே, அது இவ கிடையாது. அது என் அத்தையோட மூத்த பையன். இவ 2வது பையன்தான். ஓ அப்படியா? ஆமாம், அவங்க நீ சொன்னது எல்லாமே கேட்டுட்டேன். என்ன, உன் மேலே அவங்களுக்கு அவ்வளோ பயமா?
கொஞ்சோன்னு பயம் இருக்கு. ஏன்னா நான் அவ கட்டிக்க போறவ தானே. ஆ, அப்படியா? ஆமாம், எங்களுக்கு ஆல்ரெடி என்கேஜ் ஆயிடுச்சு. 5 இயர்ஸ் லவ்மா. ஆத்தாடி, நீங்கள் லவ்வர்ஸா? ஆமாம், லவ்வர்ஸ் தான். ஆக்சுவலி அவள் வந்து ரொம்ப பாவம்தான். ஆனால் அவள் ஃப்ரெண்ட் இல்லையா, அந்த தருதலை தான் அவனை இப்படி கெடுக்க பார்க்குற. அப்புறம் லில்லிமா, யாராச்சும் வந்து ராகிங் பண்ணால் இப்படி பயந்து நின்றுடக்கூடாது. என்ன மாதிரி தைரியமாக பேசணும். இப்படி அப்பாவே ஆகக்கூடாது. சின்மா, நீ நினைக்கிற மாதிரி நான் அவ்வளோ அப்பாவையெல்லாம் கிடையாது. நானும் நல்லா பேசுவேன். ஆனால் இவங்க திடீர்னு வந்து பேசும்போது நான் கொஞ்சம் ஜெர்க் ஆயிட்டேன். நீ வேணா பாரு சின்மா, இன்னைக்கு இந்த லில்லிமா யாருன்னு உனக்கு நான் காட்ட போகிறேன். யோ, உனக்கு கண்ணு தெரியாதா? சாரி, நான் பார்க்கல. ஏன் உன் கண் எங்கே வச்சிருக்க? முழுக்க முழுக்கன்னு 2 மொட்டை கண் இல்லையா? பார்த்து வரக்கூடாதா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, அதான் நான் சாரி சொன்னல. ஆ, சாரி சொன்னால் எல்லாம் சரியாயிடுமா? லில்லிமா, நீ சும்மா இருஜின்மா. நீ சொன்னால தைரியமாக பேசணும்னு. கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் பேசுகிறேன். அடிப்பாவி, அதுக்கா இப்படி பண்ணுற? ஆமாம், எப்படி என்னோட ஐடியா? சூப்பர், நடத்துமா, நீ நடத்து. கடவுளே, இனி நீ தான் இவளை காப்பாற்றணும். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விட்டால் நல்லா இருக்கும். டைம் ஆச்சு, எனக்கு கிளாஸ் இருக்கு. என்ன நீ பெரிய பறிப்பா? எங்களுக்கு தான் கிளாஸ் இருக்கு. நாங்களும் கிளாஸுக்கு தான் போகிறேன். அதுக்கு நான் என்ன வேணும்? ஒழுங்கா வழி விடுங்க. முடியாது. லில்லிமா, நான் சொல்கிறது கொஞ்சம். ஜின்மா, நீ பேசக்கூடாது. இவ சீனியராக இருந்தா இவ சொல்கிறது நான் கேட்கணுமா? என்னால் முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் ட்ராமா அந்த கிரவுண்டில் போய் நடத்துங்க. எனக்கு கிளாஸ் நடத்தணும். ஏய், என்ன உனக்கு அவ்வளோ திமிரா? உனக்கு அப்படி திமிரா இருந்தா அதுவும் கையில் மட்டும் வச்சுக்கோ. இல்லைன்னா கண்ணை நுடி கையில் கொடுத்துடுவேன். கடவுளே, இவ வசமாக மாட்டதான் போகிறேன். என்னடா லுக்கு? அச்சச்சோ, நான் பயந்துட்டேன். லில்லிமா, இங்கே வா. இரு ஜின்மா, இவனை சும்மா விடக்கூடாது. ஸ்டூபிட். ஏய், யாடா ஸ்டூபிட்? நீ தான் ஸ்டூபிட். உன் அப்பா தாண்டா ஸ்டூபிட். அப்புறம் உன் குடும்பம் மொத்தமே ஸ்டூபிட் தாண்டா. லில்லிமா, பயந்துட்டியா? நீ பயப்படாத செல்லோ. இதெல்லாம் இந்த லில்லிமாவோட நம்பர் தான். ஆனால் இந்த நம்பர் ராங் நம்பர் ஆயிடுச்சு. என்ன? ஆஹா, ஒன்றும் இல்லையே. வா, கிளாஸுக்கு போகலாம். கிளாஸ் சூப்பராக இருக்கு இல்லை ஜின்மா? ஆமாம், சூப்பராக இருக்கு. லில்லிமா, நீ எதுக்காக அந்த பர்சனுக்கிட்ட சும்மா சண்டை போட்டேன்? அதுவும் அவங்க சாரி சொன்னதுக்கப்புறம் எதுக்காக சண்டை போட்டேன்? அதுவா, சும்மா ஒரு விளையாட்டுக்கு. ஆனால் அவங்கள பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் தான் எனக்கு வேணும். அடிப்பாவி, இது வேறையா? சும்மாதான். சின்மா, என்ன லில்லிமா? அங்கே பாருமா. ஓ, சார் வந்துட்டியா?
என்ன சாரா? ஆமாம், சாரே தான். ஹா, அப்போ உனக்கு இவங்களை முன்னாடியே தெரியுமா? நல்லா தெரியும். ஏன்னா இவங்க தான் நான் காலையில் சொன்ன என் அத்தையோட பெரிய பையன். நம்ம ப்ரொஃபஸர் தான், இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். அப்போ அப்போ நான் மாட்டிக்கிட்டியா? ம், அது நீ சொன்னது சரிதான். ஏன் ஜென்மா, நான் அவர்கிட்ட சண்டை போடும்போது நீ இது சொல்லலை. அப்படி நீ சொல்லியிருந்தா நான் அவர்கிட்ட இப்படி மோசமாக பேசியிருக்குமா? என்ன, நான் சொல்லலையா? நீ என்ன சொல்ல வைக்கலன்னு சொல்லு. எத்தனை வாட்டி உன்கிட்ட சொல்ல ட்ரை பண்ண, நீ என்ன பேச வெட்டியா? அதுவும் சரிதான். ஜின், ஆ, சொல்லுங்க சார். இல்லை, உன்னோட லஞ்ச் பாக்ஸ் என் கையில் தான் இருக்குது. ஸோ பிரேக் டைமில் வந்து வாங்கிக்கோ. ம், சரி சார். ஆ, முடிஞ்சிடுச்சா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ம், என்ன லில்லிமா, என்ன நடக்குதுங்க? ஆ, ஒன்றும் இல்லையே. அது சரி. ஆமாம், ஏன் ஜியோன் சாரை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? யாரு? நானா? ஏய், நீ பார்த்தது நான் பார்த்தேன். ஸோ ஒழுங்கா உண்மை சொல்லிடு. அது வந்து எது வந்து? சும்மா இரு ஜின்மா. அவங்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கு. ஆ, அது எனக்கு தெரிகிற விஷயம் தானே. புதுசாக ஏதாச்சும் இருந்தா சொல்லுமா. இல்லை, அழகாக இருந்தா பொண்ணுங்க பார்க்க தான் செய்யும். ஆமாம் ஆமாம், அது உன் பார்வையிலே புரியுது. ஆமாம், இது லவ்வா இல்லை அட்ராக்ஷனா? ரெண்டும் தான் ஜின்மா. பொண்ணுங்க அழகாக இருந்தா பசங்க பார்க்க தான் செய்யும். அதே மாதிரி ஒரு பையன் அழகாக இருந்தா பார்க்குறதுல தப்பு இல்லையே. ம், அது நீ சொன்னது உண்மைதான். அப்போ நான் அவங்கள பார்க்குறதுல தப்பு இல்லைல்ல? அது சரி. ஆமாம், நீ தானே அவங்கள காலையில் திட்டினது. அப்போது உன் கண்ணுக்கு தெரியலையா அவங்க ஹேண்ட்ஸமாக இருக்குன்னு? இப்படி திடீர்னு உன் மைண்ட் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு? அது வந்து பாப்பா, அப்போ அவங்க ஹான்சம் தான். ஆனால் அது பெருசாக என் கண்ணுக்கு தெரியலை. பட் நான் அவங்கள அவ்வளோ திட்டியதுக்கப்புறம் அவங்க என்ன பனிஷ்மெண்ட் பண்ணாமல் இருந்தால, அந்த மொமெண்டில் நான் ஃபாலோ ஆயிட்டேன். ஐயய்ய, இதுதானா இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்? இல்லை ஜின்மா, இது வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் ஃபைட் தான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஆ, அப்புறம் செல்லம், என்ன பண்ண போகிற? என் மாமாவை ப்ரப்போஸ் பண்ண போறியா? எது மாமாவா? ஏய், அது என்னோட புருஷன்டி. நீ அப்படி மாமான்னெல்லாம் கூப்பிடக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ, ஹீ இஸ் மை மாமா. உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அதுதான் உண்மை. இருந்தாலும் உன்னோட தேயோட அண்ணா தானே. ஸோ நீ அப்படி கூப்பிடக்கூடாது. ம், அதை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதியே. பிரேக் ஆயிடுச்சு. லிலிமா, நீ வரியா? நான் என் மாமாவை தான் பார்க்க போகிறேன். என்ன கேள்வி ஜின்மா, நான் எப்பவுமே ரெடி தான். ம், அதுதான் எனக்கு தெரியுமே. மச்சா,
ஆ யார்டா உன் மச்சா? கோப்படாத மச்சா, எனக்கு என் உயிர் மேலே ரொம்ப அக்கறை, அதனால தான் நான் அப்படி பண்ணேன். டேய், நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா, வாயில் நல்லா வருது, போடா. சாரி மச்சா, உன் சின்ன உன்னால் மட்டும்தான் சமாளிக்க முடியும், என்னால் முடியாதுடா. அதுக்குன்னு இப்படி தான் பண்ணுவியா? அதான் நான் சாரி சொன்னால, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். உயிர் போனாலும் என் நண்பனை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். ஆமாம் ஆமாம், நான் நம்பிட்டேன். அதை விடு மச்சா, எனக்கு பசிக்குது, வா போய் சாப்பிடலாம். இதுக்கு மட்டும் எங்கிட்ட வா, மற்ற டைமில் மாட்டி விட்டுட்டு போயிடு. சரி சரி, நீ கோவப்படுறதுல நியாயம் இருக்கு, ஆனாலும் என் பயம் நியாயம் தானே. உன் ஜின்மானா எனக்கு அவ்வளோ பயம். ஒரு வாட்டி அவ கூட ஃபோனில் பேசினதே எனக்கு போதும். அச்சச்சோ, வாயா அது? அவளை ஹேண்டில் பண்ண என்னால் முடியாதுடா, அது உன்னால் மட்டும்தான் முடியும். மச்சா பசிக்குதுடா. சரி வா போலாம். மே ஐ கமின் சார்? ஜின், உள்ள வாமா. இல்லை, ஏன் சாப்பாடு எடுக்காம வந்த? அது வந்து சார், லேட் ஆயிடுச்சு, அதான் விட்டுட்டு வந்தேன். என்ன சாரா? அது உனக்கு கிளாஸில் மட்டும்தான், இங்கே இல்லை. பாத்தியா என் மாமாவை? ஒரு மாமாவும் பொண்ணும். என்ன நடக்குதுங்க? ஆஹா, ஒன்றும் இல்லை மாமா. அதான் நீங்கள் சாப்பாடு கொண்டு வந்துட்டால, நாங்கள் போய் சாப்பிட்டுட்டோம். ஆமாம், நீங்கள் சாப்பிட்டியா? இல்லை, இனிமே தான் சாப்பிடணும். சரி மாமா, நாங்கள் வர. ஜின்மா, நீ வெளியில் கொஞ்சம் வெயிட் பண்ணுறியா? நான் இப்போ வரேன். நீ என்ன பண்ண போற? அது நான் வந்து சொல்கிறேன், வெளியில் போடி. ஹாய் சார். ஹாய். அது வந்து சாரி சார், காலையில் தெரியாமல் தான் அப்படி பேசினேன். நீங்கள் சீனியராக இருக்குமோன்னு நினச்சி தான் தெரியாமல் அப்படி பேசிட்டேன். மனசில் வச்சிடாதீய. காட் ப்ராமிஸ், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். சாரி. சரி சரி, நான் அதை அப்போவே விட்டுட்டேன். உண்மையாவா? ஆமாம், நீ தெரியாமல் தான் பேசினேன்னு எனக்கு புரியுது, இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்தி தான். இனிமேல் நான் கம்மி பண்ணிக்கிறேன், காட் ப்ராமிஸ். சரி, போய் சாப்பிடு. ஓகே சார், பாய் சார். ஐய, சாரி தான் சொல்ல போனியா? ஆமாம், நீ என்ன நினச்ச? இல்லை, நான் நினச்சேன் நீ ப்ரப்போஸ் தான் பண்ண போகிறேன்னு. என்ன பார்த்த ஃபர்ஸ்ட் டேயிலே ப்ரப்போஸா? அச்சச்ச, நான் அப்படி சீப் கிடையாது. அதுக்கு இப்போ என்ன, என் மாமா தானே, ஸோ ப்ரப்போஸ் பண்ணாலும் தப்பில்லை. அது சரிதான், உன் மாமா தான், அப்புறம் அவங்க ஹான்சமாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு அவங்கள பற்றி தெரியாதுல்ல, முதல்ல அவங்கள பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் ஃபைனல் டிசிஷன். ஓ, அப்போ தெரிஞ்சு புரிஞ்சு லவ் பண்ண போறியா? ஆமாம், அப்படி தான் பண்ண போகிறேன்.
சார் 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 நில்லுங்க சார். என்ன உனக்கு என்னதான் பிரச்சனை? அது வந்து சார், எதா இருந்தாலும் சொல்லுமா, எனக்கு வேற வேலை இருக்கு. அது ஒன்றும் இல்லை சார். நீங்கள் ரொம்ப 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 ஹேண்ட்ஸமாக இருக்கு. stupid. லில்லிமா, உன்னோட முடிவு என்னாச்சு? என் மாமா கிட்ட இருக்கிற ஃபீலிங்ஸ் லவ்வா இல்லை அட்ராக்ஷனா? கண்டிப்பாக அட்ராக்ஷன் கிடையாது. எனக்கு உன் மாமா மேலே லவ் தான். கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். அடியாத்தி, அப்போ நெக்ஸ்ட் பிளான் என்ன? நெக்ஸ்ட் பிளான் லவ் பண்ண போகிறேன். அது புரியுது. ப்ரப்போஸ் பண்ண போறியா இல்லையா, அதுதான் நான் கேட்டேன். ப்ரப்போஸா? ஆனால் இப்போதைக்கு அதுக்கு ஐடியா இல்லை. டைம் ஆகட்டும், சொல்லலாம். அடிப்பாவி, என் மாமாவை ரொம்ப வெயிட் பண்ண வச்சிடாதியே. கூடிய சீக்கிரமாக ப்ரப்போஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கோ. சரி சரி, நான் பண்ணுறேன். சின்மா, நான் இப்போ வரேன். எங்கே போகிற? வேறங்க, என் ஹஸ்பண்டை பார்க்க தான். ஓ, அது சரி. ஓய் ஜின், எங்கே என்ன பண்ணுற? ஓ, நீயா? இல்லை, நீ என்ன இங்கே? உன்னோட மச்சான் இன்னும் வரலையா? இல்லை, அவள் ஊருக்கு போயிட்ட. திரும்பி வர்றதுக்கு 1 வீக் ஆகிடும். அவங்க கூட வெட்டியாக சுற்றுறது தானே உன்னோட வேலை. அவள் இல்லைன்னா மட்டும் என்னை தேடி வந்துடு. ஏம்மா நீ இப்படி சொல்கிற? அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே. ஓ, அவள் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்போ நான் யாரு? நீயா? நீ என் பெட்டர் ஹாஃப் தான். டேய் வேணாம். ஆனால் எனக்கு வேணுமே. எது? தோ இதுதான். என்ன? ஆமாம், இதுதான் எனக்கு வேணும். கண்டிப்பாக தரேன். ஆனால் அது மேரேஜுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி எதுவும் கிடையாது. ஏய் சின்ன, ஒரு வாட்டி தானே, ப்ளீஸ், ஒன்று போதும். முடியாது. 1 இருந்தாலும் 10 இருந்தாலும் அதெல்லாம் மேரேஜுக்கு அப்புறம் தான். தட்ஸ் ஃபைனல். ஹாய் சார். என்ன? அது வந்து சார், ஒரு டவுட்டு. யாருக்கு? உனக்கா? ஆமாம் சார், எனக்கே தான். சரி சரி, உட்காருங்க. தேங்க்யூ சார். சொல்லு. சொல்லணுமா? என்ன சொல்லணும்? உனக்கு இருக்கிற டவுட்டு சொல்லுமா. ஓ, அதுவா? தோ இதுதான் சார். எது? இதுவா? ஆமாம் சார், எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கு. உண்மையாவே இதுவா? ஆமாம் சார், சொல்லி கொடுங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த சாப்டர் எக்ஸாமுக்கு கிடையாது. அது நேற்று தான் நான் கிளாஸில் சொன்னேன். நீ அது கேட்கலையா? என்ன? நான் கிளாஸ் நடத்தும்போது கிளாஸில் கவனிக்கணும், இல்லைன்னா இப்படி இருக்கும். சாரி சார், நான் ஏதோ நினச்சி மாற்றி சொன்னேன். இந்த சாப்டர் கிடையாது. தோ இந்த சாப்டர் தான் எனக்கு டவுட்டு. ஓ, அப்படியா?
உன்னோட டவுட் கிளியர் ஆயிடுச்சா? ஆ ஆ ஆ ஆமாம், இப்போ தான் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. ம், அது புரியுது. ஒழுங்கா கிளாஸுக்கு போமா. ஓகே சார். அச்சச்சோ, மறந்துட்டேன். ஆ, அது வந்து சார். போதும், நான் ஹேண்ட்ஸமாக இருக்கேன் தானே, அது எனக்கே நல்லா தெரியுது. ஸோ டெய்லி நீ இப்படி சொல்ல வேணாம். ம், அது சரிதான். பட் நீங்கள் இப்போது ஹேண்ட்ஸம் மட்டும் இல்லை, பின்ன நல்ல ஹாட்டாகவும் இருக்கு. என்ன? நான் சொன்னது உண்மைதான். அப்போ சரி, வரட்டுமா? லில்லிமா, ஏய் என்னாச்சுமா? ஏதாச்சும் பிரச்சனையா? அது வந்து சின்மா, சொல்லு லில்லிமா, என்னாச்சு? அது வந்து வீட்டில் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. மேரேஜா? யாருக்கு? வேற யாருக்கு? எனக்கு தான். என்ன? உனக்கா? என்ன இப்போ திடீர்னு இப்படி? அதுதான் எனக்கும் தெரியல சின்மா. நேற்று அம்மா திடீர்னு வந்து இப்படி சொல்லியாச்சு. என்கிட்ட கேட்காம அம்மா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்ன ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? ஆமாம், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. அப்போ நீ என்ன பண்ண போற? மேரேஜ்க்கு ஓகே சொல்லிட்டியா? அப்படி ஒன்றும் நான் சொல்லலை சின்மா. ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. நான் ஓகே சொல்லி தான் ஆகணும். ஏன்னா எனக்கு என் அம்மா உயிர் தான் முக்கியம். ஸோ நான் ஓகே சொல்ல போகிறேன். என்ன ஆச்சு லில்லிமா? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. நான் என்னத்த சொல்கிறது? மேரேஜுக்கு ஒத்துக்கலைன்னா சூசைட் பண்ணுவேன் அம்மா சொல்லியாச்சு. என்ன சூசைடா? ஆமாம், இப்படி சொல்லும்போது நான் என்ன பண்ணுறது? எனக்கு வேறு வழி இல்லை சின்மா. லில்லிமா, அப்போ மாமா? எனக்கு தெரியாது. ஆனால் என் லைஃப் இப்போ என் கையில் இல்லை. ஸோ நான் எல்லாம் மறந்து தான் ஆகணும். உன்னால் அதுக்கு முடியுமா? முடியாது, பட் நான் ட்ரை பண்ணுறேன். லில்லி, நீ ரெடி ஆயிட்டியா? அம்மா, கொஞ்சம் நிம்மதியாச்சு கொடுங்க. சத்தியமாக என்னால் முடியலை. தப்பாரடி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட இப்படி பேசக்கூடாது. கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக பேசணும். கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களாம்மா? சரி சரி, மற்றது எல்லாமே அப்புறம் பேசிக்கலாம். இப்போ அவங்க வந்தாக, நீ என் கூட வாமா. லில்லி, ஐயோ, என்னம்மா? மாப்பிள்ளை பாருடி. ஓ, இது வேறயா? ஹாய். ஹாய் லில்லிமா. ஹா, சின்மா அம்மா, என்ன நடக்குதுங்க? லில்லிமா, அதெல்லாம் நான் அப்புறம் சொல்லித்தரேன். முதல்ல மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா இல்லையா அது சொல்லுங்க. என்ன மாப்பிள்ளையா? ஆமாம், என் மாமா தான் உன்னோட மாப்பிள்ளை. மாமா, உனக்கு லில்லிமா கிட்ட தனியாக பேசணுமா? ஆமாம், பேசணும். என்ன பார்க்குற லில்லிமா? மாப்பிள்ளையை கூட்டிட்டு போங்க. என்ன நடக்குதுங்க? லில்லி, ஆ, என்ன சார்? பேசலாமா? ஆ, ஆமாம். சரி, ஒரு ரூம் எங்க? என்னாச்சு? உன்னோட ஷோக்கு இன்னும் போகலையா? ஆக்சுவலி சார், நீங்கள் தானா என்ன பொண்ணு பார்க்க வந்தது? ஆமாம். ஆ, அது எப்படி?
அது அப்படிதான். உனக்கு மட்டும்தான் என்னை பிடிக்கும்னு நினச்சிருக்கியா? ஆனால் அப்படி கிடையாது. எனக்கும் தான் உன்னையே பிடிக்கும். ஆனால் அது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியாது. ஸோ சொல்ல முடியலை. ஆனால் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு ஜின் சொல்லியதுக்கப்புறம் நான் எப்படி பேசாமல் இருக்க முடியும்? அதனால் உங்கள் அம்மா கிட்ட பேசி மேரேஜுக்கு ஓகே பண்ண வச்சுட்டேன். என்ன ஜின்மாவா? ஆமாம், அவளே தான். என்கிட்ட எல்லாம் சொன்னது அவ தான். அடி பாவி. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும். ஸோ நாம ஏன் வெயிட் பண்ணணும்? மேரேஜ் பண்ணலாமா? ஆ, என்ன மேரேஜ் பண்ணலாமா? பண்ணலாமே. ஐய, இவனுக்கு என்னாச்சு? டேய், என்னடா ஜுரம் ஏதாச்சும் இருக்கா? ஆ, எனக்கா? இல்லை, நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஓ, அதுவா? ஆ, என்னடா எதுக்காக இப்போ இவ்வளோ ஷை ஆகிற? என்ன உனக்கு தெரியாதா? அட பாவி, ஏன்டா இப்படி பண்ணுற? இப்போ நான் தான்டா ஷை ஆகணும். எனக்கு இல்லாத ஷைனஸ் எப்படிடா உனக்கு மட்டும் வருது? அதுவா, நான் ஹியூமன் தான், அதனால் வருது. அப்படின்னா நானும் ஹியூமன் தான். எனக்கு நல்லா தூக்கம் வருது. தள்ளுடா. என்ன? நீ என்கிட்ட என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? எனக்கு ஞாபகம் இல்லையே. சரி, அது விடு, நான் சொல்லலாம். நீ மேரேஜுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னாக? டேய், நீ சொல்கிறேன்னு சொல்லியதுக்கப்புறம் என்கிட்ட கேட்குறியா? சரி, கடவுளே, என் விதி. ஓகே, நான் சொல்கிறேன். மேரேஜுக்கு முன்னாடி சொல்ல போனால் 5 இயர்ஸாக நான் ஒரு கிஸ் கேட்குறேன். அப்போ நீ என்கிட்ட என்ன சொன்ன? மேரேஜுக்கு அப்புறம் தரேன்னு சொன்னால. அதுக்கு என்ன? இப்போது மேரேஜ் முடிஞ்சிடுச்சு. ஸோ எனக்கு என் கிஸ் வேணும். ஓ, அதுவா? கொடுத்தா போச்சு. உண்மையாகவே கொடுப்பியா? ஷோ,
கொடுக்கிறேன்டா. போதுமா? ம்ஹும், பத்தாது. சார், என்ன சாரா? உனக்கு நான் இப்போ சாரா? அது பழகி போயிடுச்சு. அப்படியா? ஆனா நீ ஜின்கிட்ட பேசும்போது ஹஸ்பண்டுன்னு தானே சொல்லுவ? அதுவும் சொல்லிட்டியா? ஆமாம். சின்மா, உனக்கு நான் வச்சிருக்கேன்டி. சரி, நீ வந்து உட்காரு, கொஞ்சம் பேசலாம். சின்ன இன்னொரு கிஸ் கொடுடி. டேய், இப்போ எத்தனை கிஸ் ஆச்சுடா? ஆ, அது எனக்கு தெரியாது. நீ தானே சொன்ன மேரேஜுக்கு அப்புறம் கொடுக்குறேன்னு. அதுக்குன்னு இவ்வளோவா? அதுவும் ஒன் நைட்டில். நான் இங்கே தானே இனி இருக்க போகிறேன். ஸோ டெய்லி உனக்கு நிறைய கொடுக்குறேன். இப்போ நீ என் கூட வாடா. வரணுமா? எங்க? மறந்துட்டியா? டேய், நாளைக்கு என்ன டே? ஓ, அதுவா? ஆமாம், சீக்கிரமாக கிளம்புடா. ஏய் சின்ன, அது காலையில் சொல்லலாம். டேய், ஒழுங்கா என் கூட வந்துடு. இல்லைன்னா 1 மந்த் உனக்கு கிஸ்ஸே கிடையாது. ஆ, அப்படி சொல்லக்கூடாது. நான் அதோ வரேன். நீ தப்பாக நினச்சிக்கலனா நான் ஒன்று கேட்கட்டுமா? ஏங்க, உங்களுக்கு என்கிட்ட எத்த வேணாலும் கேட்கலாம். எதுக்கு இப்படி தயங்குற? சொல்லுங்க. அது வந்து எனக்கு ஒன்று வேணும். ம், என்ன வேணும்? சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டேல்ல? மாட்டேன், சொல்லுங்க. அப்படின்னா எனக்கு ஒரு கிஸ் வேணும். இது கேட்குறதுக்கா இவ்வளோ பயம்? ஏங்க, நாம் இப்போ ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் கிடையாது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். ஸோ என் மேலே உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. ஏங்க இப்படி பயப்படுற? அது வந்து எனக்கு இது ஃபஸ்ட் டைம் இல்லையா, ஸோ கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. பின்ன எனக்கு இது 100 டைம்ஸா? ஏங்க, கிட்ட வாங்க. ஆ, எதுக்கு? அப்பா, உங்களுக்கு கிஸ் வேணுமா வேண்டாமா? அப்படி இல்லை, எனக்கு வேணும். அப்போ கிட்ட வாங்க. ம், இனி எனக்கு நான் கொடுக்கணுமா? சரி சரி, கொடுக்குறேன். மாமா, டேய் மாமா, டோர் ஓப்பன் பண்ணுங்க. லில்லிமா, டோர் ஓப்பன் பண்ணுடி. கடவுளே, இவளுக்கு தூக்கமே இல்லையா? மாமா, சப்பா, என்னடி உனக்கு பிரச்சனை? தள்ளு மாமா. என்னாச்சு ஜின்மா? ஏதாச்சும் பிரச்சனையா? ஆஹா, அப்படியெல்லாம் இல்லையே. டேய் தேயாங்க, டைம் ஆயிடுச்சா? ஆ, ஆயிடுச்சு. லில்லிமா, மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லவ் யூ ஸோ ஸோ மச். என்ன, பர்த்டேயா? ஆமாம் ப்ரோ, உங்கள் ஒய்ஃபோட பர்த்டே தான். ஏன்டா என்கிட்ட சொல்லலை? அது வந்து ஜின் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், அதான் சொல்லலை. ஹேய், அவ எதை சொன்னாலும் பண்ணுவியா? ஏன்டா இப்படி இருக்க? அது உனக்கு சொன்னா புரியாது ப்ரோ. கடவுளே. ஏய், என் ஒய்ஃபுக்கு நான் கூட ஒரு கிஸ் கொடுக்கலடா.
அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். டோன்ட் வரி ப்ரோ. தையாங்க கேக் எங்கடா? தோ எங்கே இருக்க? என்னடா நடக்குதுங்க? ஏன் ஒய்ஃபோட பர்த்டே நீங்கள் 2 பேரும் செலிப்ரேட் பண்ணுறியா? நான் எதுக்குடா இங்கே இருக்க? சில் ப்ரோ, அடுத்த வாட்டி உங்களுக்கு செலிப்ரேட் பண்ணலாம். லிலிமா கேக் கட் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே லில்லி. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே. ஐம் சாரி. ஏங்க அதை விடுங்க. போதும் போதும். மாமா, எனக்கு இன்னும் லில்லி கூட நிறையா பேசணும். என்ன? ஆமாம், எத்தனை நாளாக லில்லிக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? என்னால் இனி வெயிட் பண்ண முடியாது. ஸோ எனக்கு இப்போவே பேசி தான் ஆகணும். அது சரிதான், எனக்கும் ஜின்மா கூட நிறைய பேசணும். ஏய் சின்னா, இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் டே. அது அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல 2 பேரும் வெளியே போங்க. அவுட் அவுட் அவுட். ஏய் ஜின், இது ரொம்ப ஓவர் டி. பரவாயில்ல, இன்னைக்கு என் லில்லிமாவோட பர்த்டே தான். ஸோ இந்த வருஷம் இந்த டே எனக்கு மட்டும்தான். இல்லை லில்லிமா? ஆமாடி செல்லம். பார்த்தால. ஸோ 2 பேரும் வெளியே போங்க. சின்னா. என்ன, இனி உனக்கு மட்டும் ஸ்பெஷலாக சொல்லணுமா? வெளியே போடா. டேய், நாம் இனி என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ணுறதுக்கு கிடையாது. ஸோ பேசாமல் தூங்குறது தான் நமக்கு நல்லது. இல்லை ப்ரோ, நாங்கள் வரதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நடந்துடுச்சா? டேய், ஒரு அண்ணனை பார்த்து கேட்குற கேள்வியாடா இது? அதுக்கு இப்போ என்ன ப்ரோ, நானும் இப்போ ஒரு ஹஸ்பண்ட் தானே. ஸோ கேட்குறதுல தப்பு கிடையாது. அது சரி, சொல்லுங்க ப்ரோ, ஏதாச்சும் நடந்துடுச்சா? என்னத்த சொல்கிற, ஏதாச்சும் ஒன்று பண்ணலான்னு நினச்சி அவள் பக்கம் போனது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. அந்த டைமில் கரெக்டாக சிவ பூஜையில் கரடி நுழைஞ்ச மாதிரி வந்துட்டால நீ உன்னோட ஜின்னும். அப்பாடா, அப்போது உங்களுக்கு ஒன்று நடக்கலைல்ல? இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. ஏண்டா? இல்லை, எங்களுக்கு ஒன்றும் நடக்கலை. தேங்க்ஸ் ப்ரோ. ஆமாம், உங்களுக்கும் ஒன்றுமே நடக்கலையா? இல்லை ப்ரோ, கிஸ் மட்டும்தான் கிடச்சிடுச்சு. எத்தனை கிஸ் அது தெரியாது, நான் கவுண்ட் பண்ணலை. அட பாவி, உனக்கு அதாச்சும் கிடச்சிடுச்சு, எனக்கு அது கூட கிடைக்க விடலை. சரி சரி, அதை விடுங்க ப்ரோ, இன்னைக்கு நீ எதுவுமே நடக்காது. ஸோ தூங்கலாம். கேக்கு சூப்பராக இருக்கு இல்லை லில்லிமா? ஆமாம், சூப்பராக டேஸ்டாக இருக்கு. லில்லிமா, எனக்கு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன ஜின்மா? இல்லை, லைஃப் லாங் என் கூட இப்படி இருப்பியா? இது என்ன கேள்வி ஜின்மா? இனிமே நான் உங்க கூட தானே இருக்க போகிறேன். அதுவும் சரிதான், ஆனாலும் பாரு பாப்பா, நீ எதை நினச்சும் கவலைப்படாதியே. எனக்கு நீ எப்போவும் என் தங்கச்சி மாதிரி. அப்படி இருக்கும்போது உன்னை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த லில்லிமா எப்போவும் உனக்கு தான். போதுமா? லவ் யூ ஸோ மச் லில்லிமா. அச்சோ, என் ஜின்மா, லவ் யூ டூ.